ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கருப்பு படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 9M ஷோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக 9M ஷோலாம் கேன்சல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சரி, படம் காலை 9 மணி தான் ரிலீஸ் ஆகல, ஸோ 10 மணி 11 மணி ஷோலாம் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ அந்த ஷோவும் கேன்சல் ஆகிட்டு வந்திருக்கு. என்ன பிரச்சனை பார்த்தா ப்ரொடியூசர் SR பிரபு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 9M ஷோலாம் கேன்சல் ஆயிடுச்சு, ஸோ யாரும் ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ண தேவை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபினான்ஸ் இஷ்யூவால் இந்த படம் வந்து இப்போ தள்ளி போயிட்டு இருக்கு. நம்ம திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரான திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா 11-12 மணிக்குள்ளே முடிஞ்சிடும், படம் வந்து சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிடும் இன்னைக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஈவினிங்காக தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங் ஷோ மேட்னி ஷோலாம் இப்போ ஒன்று கேன்சல் ஆகிடுது. எல்லா டிக்கெட்டும் இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லாமே டிக்கெட் புக் பண்ணலாம் இப்போ ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே. ரிலீஸ் ஆன படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகணும் படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். நாளைக்கு 9M ஷோ வந்து கேட்டிருக்காங்க. நாளைக்கு கவர்மெண்ட் வந்து 9M ஷோ வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி நார்த் சைடில் படம் வந்து இன்னைக்கு கரெக்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ டைட்டில் கார்டு எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி கருப்பு படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஷோ ஸ்டார்ட் ஆகுதா இல்லை நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.